என்ன அன்னைக்கு இன்னும் பஸ் வரலையாக்க? அட ஆமா மாமா, நாங்களும் வந்து அரை மணி நேரமா காத்துட்டு கிடக்குறோம், இந்த பஸ்ஸை இன்னும் காணுமே. அட அன்னைக்கு நானும் வாழை கொள்ளைக்கு தண்ணி பாய்ச்சேன்னு மோட்டர் வேற போட போனேன். சரி செமையெல்லாம் தூக்கிட்டு போறீங்களே, வெயிட் ஓவரா இருக்கே, பஸ்ஸில் ஏற்றி விட்டுருவோம், ஏற்றி விட்டுட்டு வருவோமேன்னு நினச்சிட்டு வைக்கன்னு நானும் ஓடியாடுறேன். இன்னும் பஸ் வராமல் இருக்கு வருவேன். ஐயோ மாமா, காலையிலே நெடுவாளி சொன்னா மாமா, சொல்ல மறந்துட்டேன். இன்னைக்கு சாத்தானம்ல, அதனால 9 மணி 10 மணிக்கெல்லாம் கரண்ட் அமர்த்திடுவாங்களாம். நீங்க காலகாலத்தில் போய் வாழை கொள்ளைக்கு தண்ணி போடுங்க மாமா. என்ன இன்னைக்கு புதுசு புதுசா சொல்ற? இன்னைக்கு என்ன சாத்தானா? என்னது இது சாத்தான்? ஏய் என்னங்கடி ஒரு படியா சிரிக்கிறிய? அம்மா இங்கிலீஷ் தெரியலன்னா பேசாம மாச கரண்டன்னு சொல்லலாம்ல, அதுக்கு ஏன் ஷடவுனை போய் சாத்தான் அப்படி இப்படின்னு என்னென்னமோ சொல்லிட்டு இருக்க? ஏமா பீலா விட்டுட்டு இருக்க நீ? ஏன் அன்னைக்கு ஷடவுனை தான் சாத்தான்னு சொன்னியோ? என்னத்த சொல்லப்போ உன்னோட? சரி சரி, ஒரு வாரத்தை முன்ன பின்ன தப்பா சொல்லிட்டோம்னா அப்போ மகளுகள்லாம் சேர்ந்துக்கிட்டு உடனே நீ குத்தி கட்டி சிரிக்க ஆரம்பிச்சிருவாங்க. நான் படிக்காதவ என்னத்தையோ சொல்லிட்டு போறேன், நீங்க படிச்சவளதே எடுத்து சொல்ல வேண்டியது நட்டி, அதுக்காண்டி சிரிக்கிறீங்க. அப்புறம் எதுக்கு உங்களை படிக்க வைக்குது? அம்மா அதுக்கு நீ தெரியலன்னே சொல்லியிருக்கலாம்ல, ஏம்மா காமெடி பண்ணிட்டு இருக்கீங்க? சரி அவளே கிடந்துட்டு போறாளுங்க. ஆமா என்ன 2 கட்டப்பையும் ஒரு சின்ன வாழைத்தாரம் தானே இருக்கு, அதை நான் பைய ஏற்றி கொண்டு போயிடுவேன். வண்டியில் என்ன 4 பேரும் 80 பேர் இருப்பாங்க, ஒருத்தர் ஆளுக்கு ஒரு கையை பிடிக்க சொன்னா அதெல்லாம் பிடிச்சி ஏற்றி விட்டுருவாங்க, ஒரு பிரச்சனையும் இல்லை. நீங்க கிளம்பி போங்க மாமா, வயலை போய் பாருங்க, தண்ணி பாய்ச்சுங்க, நாங்கள் அதெல்லாம் பார்த்து பயன்பத்திரமா போயிட்டு வர்றோம். சரியா? சரி சரிட்டி அன்னைக்கு பத்திரமா போயிட்டு வாங்க, பிள்ளையில கூட்டிகிட்டு போகிற, நல்லா கவனமாக கையில் பிடிச்சிக்க. சரிம்மா நான் கிளம்பட்டா? அப்பா பாய்ப்பா, போயிட்டு வாங்கப்பா. அப்பா பாய், நான் ஊருக்கு போகிறேன். அம்மா பஸ் வந்துருச்சுமா. இங்கே வரங்கட்டி, இம்பிட்டு நேரம் அப்பா கூடவே இருந்தாரு, அப்பா அந்த பஸ் வரல, அங்கிட்டு போனோன்னே இங்கிட்டு வர்றத பாருவேன். அம்மா வாமா சீக்கிரம் ஏறுமா, ஏமா நின்றுட்டே இருக்க? ஏய் நீங்க பேசாம உள்ளே ஏறுங்கட்டி, அம்மா அந்த ஏறி வந்துருவேன். தங்கச்சியை பாத்துக்க, கையில பிடிச்சுக்க, அம்மா அந்த ஏறிவேன். அம்மா ஏமா அப்படி நின்றுகிட்டே இருக்க, சீக்கிரம் ஏறுமா. அண்ணே வெயிட் நிறைய இருக்குனே, செத்த அந்த வாழைத்தார மட்டும் தூக்கி உள்ளே போட்டுருங்கண்ணே, நான் பைய இந்த கட்டப்பையை தூக்கிக்கிட்டு ஏறிடுறேன். காலையிலே வந்து சேருதுக பாரு நமக்குன்னு, அதை தூக்கு இதை தூக்குன்னு கொண்டாமா. இந்த ஆளு என்ன சரியான கோபக்கார மனசுனா இருப்பேன் போல் இருக்கு, ஒரு வாழைத்தார தூக்கி உள்ளே போடுறதுக்கு இம்பட்டு கிராக்கி பண்ணிக்கிறேன். அம்மா மாமா வீடு எவ்வளோ பெருசா இருக்கு, என்ன நம்ம வீடெல்லாம் ரொம்ப குட்டியா இருக்கும்லம்மா? ஆமாட்டி மாமாவோட உழைப்பும் அந்த அளவுக்கு இருக்குல்ல. மாமா இந்த வீட்டுக்காண்டு எம்பிட்டு கஷ்டப்பட்டிருக்கு தெரியுமா? சிறுக சேர்த்து வச்சு வாயை கட்டி வயிற்ற கட்டி கட்டின வீடுட்டி, அதனால பார்க்க இன்னைக்கு பிரமிப்பா இருக்கு. ஆனா இதுக்கு பின்னாடி நிறைய கஷ்டங்கள் ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கு. நிம்மி அம்மா நம்மளே இதே மாதிரி பெரிய வீடு கட்டணும் என்னம்மா? அது சரி, என் பிள்ளைகளுக்கு ஆசை வந்துருச்சாக்க, சரி கட்டுவோம், இதே மாதிரி நல்ல பெரிய வீடா கட்டுவோம் நம்மளும். சரியா? யார் இது இந்த டைம்ல காலிங் பெல் அடிக்கிறது? வரேன், யார் இது? அடடே அன்னைக்கு வா. ஏய் நிம்மி பிங்கு வாங்க, உள்ள வாங்க. என்ன மதனி எப்படி இருக்கீங்க? மரமே ரோஹித் அண்ணன்லாம் நல்லா இருக்காங்களா? என்ன எல்லாரும் நல்லா இருக்கோம். அன்னைக்கு நிம்மி பிங்கு நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா படிக்கிறீங்களா? நல்லா இருக்கோம், நல்லா படிக்கிறோம். அப்பாடி இந்த வாழைத்தார இந்த வண்டியில ஏற்றி இறக்க பண்ணதான் மதனி காலு கையெல்லாம் ஓஞ்சி வந்துருச்சு. ஏன் அன்னைக்கு இவ்வளோ பெரிய வாழைத்தார தூக்கிட்டு வர, இங்க யாரு சாப்பிட போறா? ஏன் இவ்வளோ பெருசு தூக்கிட்டு வந்து கஷ்டப்படுற? அட ஏன் மதனி அந்த குத்த கேட்குறிய? அண்ணன் வீட்டுக்கு போறோம்னு ஒரு வார்த்தை தான் சொன்னேன், உடனே அவங்க மச்சனங்காரு வாழைத்தோப்புக்கு போய் எப்படா பழுக்கும்னு இருந்த பழத்தை ஒரே தாரா வெட்டி கொண்டுட்டு வந்து இந்த தாரை கொண்டு என் மச்சான்ட்ட கொடு, மச்சான் வச்சு 4 நாளைக்கு பிச்சு திங்கிட்டோம்னு ஓடியாந்து பேரில் வெட்டிக்கிட்டு அம்பிட்டு பாசமா கொண்டுட்டு வந்தவரை எப்படி வேணாங்கன்னு சொல்லிட்டு வர்றது? அதனாலதான் செம்மையை தூக்கினாலும் பரவாயில்லையேன்னு தூக்கி தோல்ல வச்சுக்கிட்டு வந்துட்டேன். இந்த வாழைத்தாரு இந்த ஊர்ல கிடைக்கவே கிடைக்காது பாரு, இதை ஒரு பெரிய விஷயமா கதை சொன்னது மாதிரி சொல்லிட்டு இருக்கா. அன்னைக்கு வாமா நல்லா இருக்கியா? மச்சான்லாம் எப்படி இருக்காரு? அத்தெல்லாம் நல்லா இருக்காங்களா? மருமகளே 2 பேரும் நல்லா இருக்கீங்களா? எப்படி இருக்கிய? நிம்மி நல்லா வளர்ந்துட்டியே. அண்ணே நல்லா இருக்கம்னே, நீ எப்படி இருக்க? ஏன் இப்படி இலச்சாப்புல இருக்கியா? ஏன் அன்னைக்கு என் மருமகன் நிம்மி சடங்குக்கு வந்ததுக்கப்புறம் அண்ணன் 10 கிலோ வெயிட் போட்டிருக்கேன். நீனும் அம்மா வந்து என்னை எப்போ பார்த்தாலும் என்னப்பா மெலிஞ்சு போயிருக்கேன்னு அம்மா கேட்டது மாதிரியே நீனும் இப்போ கேட்க ஆரம்பிச்சிட்டேன்னு. ஆமாண்ணே, நீ எப்படியே சாப்பிட்ற சாப்பாட்டுக்கு உனக்கு 10 கிலோ குடிக்க போகுது போ. இந்த அவன் மச்சனே உனக்காண்டி ஒரு தாரு வாழைப்பழத்தை அறுத்து ஒருமைக்கே கொடுத்து விட்டுருக்காரு, உட்காந்து 4 நாளைக்கு பழுக்க சாப்பிடுனே. ஏங்க நம்ம ஊர் எவ்வளோ பெரிய சிட்டி, இதில் என்ன ஒரு வாழைப்பழம் வாங்கி சாப்பிட முடியாதா? இந்த வாழைத்தாரை தூக்கி தலையில் வச்சுக்கிட்டு அசிங்கமாக நடந்து வந்ததும் இல்லாமல் அதை ஒரு பெரிய விஷயமா வந்ததுலேருந்து உங்கள் தங்கச்சி சொல்லிக்கிட்டே இருக்கா. என்னால் முடியலடா சாமி. சௌமியா வந்தோடனே ஆரம்பிக்கணுமா? உள்ளே போய் சாப்பாடு ஏதாவது ஏற்பாடு பண்ணப்போ கொஞ்சம் கூட அடுத்தவங்களோட அன்பை புரிஞ்சிக்கவே தெரியாத ஒரு ஜென்மம்.
நல்ல அண்ணன் நல்ல தங்கச்சி. அடேங்க அப்பா. அண்ணே என்ன மதனி என்னமோ சொல்லிட்டு போறாங்க? ஆடா அது ஒன்றும் இல்லை அன்னைக்கு என் மருமகளுக்கு 2 பேரையும் நீ கூட்டிகிட்டு வரேன்னு சொல்லுவேன். என் பெரிய மருமகன் நிம்மிக்கு பிடிச்ச மட்டன் சுக்காவும் சின்ன மருமகளுக்கு பிடிச்ச சிக்கன் வறுவலும் செய்ய சொன்னேன். அதான் செஞ்சுட்டியாடின்னு கேட்கறதுக்கு அடுப்பில் இருக்குன்னு சொல்லிட்டு வேகமாக ஓடுறா, வேற ஒன்றும் இல்லை. அட எதுக்குண்ணே அதை இதையும் எடுத்துக்கிட்டு இருக்கேன்? என்னத்தையும் வீட்டில் இருக்கிறத சாப்பிட்டுட்டு போக போகிறான். இதில் என்னத்துக்கு அதை இதையும் எடுத்துக்கிட்டு மதனியை போட்டு சிரமப்படுத்தினே? ஏப்பா பஸ்ஸில் நின்றுக்கிட்டே வந்தது காலெல்லாம் ஓஞ்சி வருதுனே. நல்லா வெயிட்டு போட்டுருச்சா, அதனால ரொம்ப நேரம் வண்டியிலலாம் நிற்க முடியல பார்த்துக்க. சரிம்மா சரிம்மா அன்னைக்கு உட்காரு, இரு நான் போய் குடிக்க ஏதாவது எடுத்துகிட்டு வரேன். நிம்மி பிங்க்கு ட்ரெஸ் ஏதாவது கொண்டுட்டு வந்துருந்தீங்கன்னா உள்ளே போய் ட்ரெஸ்ஸை மாற்றிக்கிறீங்கம்மா, கசகசன்னு இருக்கும். சரிம்மாம்மா. நம்ம நிம்மி பாப்பா சடங்குக்கு வந்து முன்னாடி நின்ற மதனிக்கும் இன்னைக்கு நம்ம பார்க்குற மதனிக்கும் நிறைய வித்தியாசம் தெரியுதே. என்னதான் இருந்தாலும் அண்ணன் முன்னாடி தானே, அந்த நாத்தனார் முகத்தை காட்டத்தான் செய்வாங்களோ. அம்மா என்னம்மா ஒரு மாதிரி இருக்க, ஏம்மா? சேச்சி அதெல்லாம் ஒன்றுமில்ல நிம்மி, வண்டி வாசலில் ஏறி இறங்கி வந்தது ஒரு மாதிரி கலப்பாக இருக்குது, அதனால அம்மா அசதியில் உட்காந்துருக்கம்மா. அன்னைக்கிலே சாப்பாடு ரெடியாக இருக்குமா, வாமா சாப்பிட்லாம். என்னண்ணே அம்மாவும் அப்பாவும் திடீர்னு ராமேஸ்வரம் போயிருக்காங்க. நான் பஸ்ஸில் ஏறதுக்கு முன்னாடியே சொல்லியிருந்தாலும் இன்னொரு நாளைக்கு அவங்க இருக்கிற அன்னைக்கு வந்திருப்பேன். நான் பஸ்ஸில் ஏறின பிறகு சொல்கிறாங்க நானும் அப்பாவும் ராமேஸ்வரம் போயிட்டுருக்கோம் ட்ரெயின்லன்னு. தெரிஞ்சிருந்தாலும் அம்மா அப்பா இருக்கிற அன்னைக்கு வந்திருப்பேனே. நீ வர்ற விஷயத்த அம்மாட்ட சொல்லியிருந்தா அம்மாவாவது இருந்திருப்பாங்க. நீ வர்ற விஷயத்தையும் சொல்லலை, அம்மாவும் அப்பாவும் திடீர்னு ராமேஸ்வரம் கிளம்பிட்டாங்க. சரி கோயிலுக்கு கிளம்பினவங்களை என்னத்தை தடுத்து நிறுத்தணும், இன்னொரு நாளைக்கு அன்னைக்கிலேயே பார்த்துக்கட்டும்னு நானும் எதுவும் சொல்லிக்கிறலம்மா. அவங்களுக்கு என்ன, நேற்று தான் கல்யாணம் பண்ண புது பொண்ணு புது மாப்பிள்ள மாதிரி ஒரே பிக்னிக்கும் ட்ராவலும் டூரும் தான். நல்லா என்ஜாய் பண்ணுறாங்க லைஃப்பை, நம்மளை மாதிரியா. சௌமியா என்ன பேசுகிறோன்னு கொஞ்சமாவது தெரிஞ்சு பேசு சௌமியா. அங்கே உட்காந்துக்கிறது என் தங்கச்சி, அது முன்னாடி எங்கள் அப்பா அம்மாவை பற்றி இப்படிலாம் பேசுனா அது மனசு கஷ்டப்படாதா? எங்கள் அம்மா அப்பா அப்படி எங்கே போகிறாங்க? இப்போ தான் 4 வருஷம் கழிச்சு கோயிலுக்கு போயிருக்காங்க, அது உன் மனசுக்கு பொறுக்கலையாம்மா? ஏங்க நான் என்ன இல்லாததும் பொல்லாததுமா சொன்னேன். வாரம் உங்கள் அம்மா அப்பா ஏதாவது ஒரு டூர் போய்கிட்டே தானே இருக்காங்க. அதுக்கு நீங்களும் கேட்க காசு எடுத்து கொடுத்துட்டே தான் இருக்கீங்க. எனக்கு செலவு பண்ணுறதுக்கு நான் மட்டும்தான் உங்களுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. சௌமியா வாரம் எங்கள் அம்மா அப்பா டூர் போயிட்டு இருக்காங்களா இல்லை கோயில் குளம்னு போயிட்டு இருக்காங்களா? ஏதோ ஒரு கோயில் குளத்துக்கு போனால் மனசுக்கு நிம்மதி கிடைக்குமேன்னு கோயில் குளத்துக்கு போயிட்டு வராங்க. இதுக்கு என்னமோ டூர் போகிறாங்கன்னு சொல்லிட்டு இருக்கேன். டூர் போகிறதும் கோயில் போகிறதும் ஒன்றா? ஏங்க நம்ம வயசுக்கு நம்ம வெளியில் போனோம்னா அது டூர் போகிறது, அவங்க வயசுக்கு அவங்க கோயிலுக்கு போனாலும் அது டூர் போகிறது தான். அவங்கவுங்க வயசு தான் வித்தியாசப்படுதே தவிர வெளியில் போகிறதும் பண செலவு பண்ணுறதும் எதுலேயும் வித்தியாசம் கிடையாது. அன்னைக்கிளி உங்கள் அண்ணன் இப்படி தான் ஏதாவது ஒன்று சொல்லிக்கிட்டே இருப்பார். நீ கை கால் கழுவிட்டு பிள்ளைங்களை கூட்டிகிட்டு வா, நான் உனக்கு சாப்பாடு எடுத்து வைக்கிறேன். அன்னைக்கிளி அவள் இப்படி தாம்மா எதையாவது ஒன்று லூஸ் மாதிரி சொல்லிக்கிட்டே இருப்பான். சரிவா நீ வா சாப்பிடுவா. அண்ணனுக்கு வேற என்ன கொண்டுட்டு வந்த? என்ன பிரசாதம் கொண்டுட்டு வந்தேன்னு சொன்னால் எடுத்தே கொடுக்கல. ஆனால் ஆமாண்ணே பழனிக்கு போனேன், அதான் பஞ்சாமிரதம் விபூதியெல்லாம் கொண்டுட்டு வந்தேன். இருன்னு இந்த எடுத்து தாரேன். அண்ணே இந்தானே பனங்கிழங்குனா உனக்கு ரொம்ப பிடிக்குமேனு பனங்கிழங்கு வாங்கிட்டு வந்தேன். ஆஹா பனங்கிழங்கு சாப்பிட்டு 80 வருஷமாச்சு. இன்னைக்கு பனங்கிழங்க ஒரு வெளுத்து கட்டிட வேண்டியதான். சாப்பிட வர சொன்ன இன்னும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இது என்னது இது பனங்கிழங்கா? ஏன் இன்னைக்கு இதெல்லாம் பெரிய விஷயமா கொண்டுட்டு வந்துட்டு இருக்க? இங்கே பாரு சாக்கு மூட்டை வாழைத்தாறு அது இதுன்னு கட்டிக்கிட்டு இது எதுக்கு அன்னைக்கு அசிங்கமாக தெரியுற? இங்கே 10 ரூபா கொடுத்தா 2 பனங்களுக்கு தருவாங்க, 2 சாப்பிட்டா பத்தாதா? இவ்வளவும் கட்டிட்டு வரணுமா? இல்லை மதனி அண்ணனுக்கு பனங்கிழங்குனா ரொம்ப பிடிக்கும், அதனால தான் கொண்டுட்டு வந்தேன். சரி ஓகே, உங்கள் அண்ணன் தங்கச்சி பாசத்துக்குள்ளே நான் இடையில வரல. சரி சாப்பிடவா, ரெடி ஆயிடுச்சு, சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு. ஐயோ மதனி இந்த காரில் நின்றுக்கிட்டே வந்தது காலெல்லாம் வலி ஓஞ்சு எடுக்குது. இங்கனையே தானே உட்காந்துருக்கோம், ஆளுக்கு ஒரு தட்டில் போட்டு கொண்டுட்டு வாங்களேன், இங்கனையே உட்காந்து சாப்பிட்டுக்கிறோம். ஏங்க உங்கள் தங்கச்சிக்கு கொஞ்சம் கூட டீசென்சினா என்னன்னே தெரியாதா? நடு ஹாலில் சோஃபாவில் போட்டு எடுத்துகிட்டு வர சொல்கிறா. அதுக்கு தான் நம்ம வீட்டில் டைனிங் டேபிள்னு ஒன்று இருக்குல்ல, அங்கே வந்து உட்காந்து சாப்பிட்லல. ஐயோ அப்பா அந்த பட்டிக்காட்டிலேருந்து வந்ததுங்க மானத்தை வாங்குதுங்க. சௌமியா நீ புரிஞ்சுதான் பேசுறியா? அவள் இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி இவ்வளோ ஜாமான் அள்ளிட்டு வந்ததே நமக்காக தான். அதை கொஞ்சம் கூட புரிஞ்சுக்கிறாம இன்னமும் பட்டிக்காடுன்னு பேசிகிட்டு இருக்க. போய் சாப்பாடை தட்டில் போட்டு எடுத்துகிட்டு வா, என்னை ஏதாவது சொல்ல வைக்காத போ. பெரிய தங்கச்சி, உலகத்துல இல்லாத தங்கச்சி. நிம்மி பிங்கு மட்டன் சுக்கா சிக்கன் வறுவல்லாம் வீட்டில் சாப்பிட்ருக்கீங்களா? அம்மா அதெல்லாம் செஞ்சு தருவாளா உங்களுக்கு? ஏன் இதெல்லாம் நீ மட்டும் தான் செய்வியா? ஏன் என் தங்கச்சிக்கு இதெல்லாம் செய்ய தெரியாதோ? என்னதான் நீ பேசிகிட்டு இருக்கேன்னு எனக்கு ஒன்றுமே புரியலை. ஏங்க என்ன நீங்கள் எல்லாத்துக்கும் கோவப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க? அன்னைக்கு ஊரில் மீன் நண்டு இறால் இதெல்லாம் கிடைக்கும், மட்டன் சிக்கன்லாம் ஒய்யாமல் செய்ய மாட்டாங்கல்ல நம்மளை மாதிரி. அதனால கேட்டேன் மட்டன் சுக்காலாம் சாப்பிட்ருக்கீங்களா இல்லையான்னு. வேற ஒன்றும் இல்லை, அதெல்லாம் அம்மா அடிக்கடி செஞ்சு தருவாங்கத்த. நாங்கள் நிறைய சாப்பிட்ருக்கோம், நாங்கள் என்ன கேட்டாலும் அம்மா செஞ்சு தருவாங்க. நல்லா இருக்கு மதனி, குழம்பு பொரியல் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கு, நல்லா செஞ்சுருக்கிய. அன்னைக்கு உடனே கிளம்பக்கூடாது, 4-5 நாளைக்கு இருந்துட்டு தான் போகணும் சரியா?
ஆமா ஆமா, ஒரு நாளைக்கு இருக்கிறதுக்கே இப்படி இருக்கு, இதுல 4-5 நாளைக்கு வேற இருந்துட்டு போக வேண்டியதே. பாப்போம்னே, பாப்போம். அவங்க அப்பாட்ட ஃபோன் பண்ணி கேட்குறேன் என்ன சொல்றாருன்னு, பார்த்துக்கிட்டு சொல்றேனே.